உன்னுடைய உறவை நீ உயிர் மூச்சு போன்று சுவாசித்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் அந்த உயிர் மூச்சான உறவோ உன்னிடம் இதை சொல்லியே ஆக வேண்டும் என்று துடித்து கொண்டு இருக்கின்றாய். உன் கண்ணீருக்கு பதில் கிடைத்து விட்டது. உன் மனம் தவம் இருக்க காலம் உன்னை துவம்சம் பண்ண குழப்பங்கள் நிறைந்த ஓடமாக எந்த நேரம் அந்த ஓடம் கவிழ்ந்து விழுவது போல் இருந்து கொண்டு இருக்கின்றதே என்று கசப்பான அனுபவங்களாலும் கசப்பான நினைவுகளாலும் நீ மனம் குழம்பிக் கொண்டே இருந்தாய். கலங்காதே. அந்த கலக்கத்திற்கெல்லாம் விடை கொடுக்கும் வகையில்தான் உனக்கான உயிரை நான் உன் பொழுது கொண்டு வந்திருக்கின்றேன். இந்த வாராகியின் வாக்கு உன்னிடத்தில் இருக்கும்போது வீணான மனக்குழப்பங்கள் வேண்டாம் என் தங்கமே. துணிந்து நடந்தால் மட்டும்தான் வாழ்க்கையின் பயணத்தில் நாம் பயம் இல்லாமல் ஓடிக்கொண்டு இருக்க முடியும். வாழ்வின் பாதையில் ஓடி ஓடி ஓய்ந்து போய்விட்டேனே அம்மா, இனி என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்று வேதனையாலும் துயரத்தாலும் மனம் புண்ணாக்கி கொண்டு இருக்காதே. கலங்காதே. துணியாதவரை வாழ்க்கை பயம் காட்டிக்கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் துணிந்து நீ எடுக்கின்ற முடிவுதான் உன்னை யாரென்று நிரூபித்து கொண்டே இருக்கும். பொன்னாகி போன உன் வாழ்க்கையை நான் பொன்னாக மாற்றுவதற்கு இந்த வாராகி தாய் வந்து இருக்கும்போது இனி உன் வாழ்வில் நல்லதுதான் நடக்கப் போகிறது. உன் சோகமான இந்த நிலையை கண்டு பலரும் கைத்தட்டி சிரித்து கொண்டு இருக்கின்றார்கள். கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாகி கொண்டு இருக்கின்றார். நீயோ இப்பொழுது நான் இப்படித்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன், எனக்காக யாரும் இல்லையே, எனக்கான தனிமையின் போராட்டம் எப்படி முடிய போகிறது, எப்பொழுது முடிய போகிறது என்று உன் சோகமான நாட்களை அங்கு பார்த்து பார்த்து கவிழ்ந்து கொண்டே இருந்தாய். வாழ்க்கை கடினமான முட்களை போன்றதுதான். அதை நினைத்து நீ கவலைப்படுவதனால் இங்கு ஒன்றும் நடக்கப் போவதில்லை. அதை முள்ளாக உனக்கு கற்பிக்கும் பாடம் உன் மனசோகத்தை திறந்து உன்னை உயர வைக்கத்தான் போகிறது. உன் சோகமான சலிப்பு வாழ்வில் சாதிக்க வைக்கத்தான் போகிறது. நீ நல்ல மனநிலையை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிலையை எப்படியாவது கடந்து வர வேண்டும் என்று சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். ஒரு புதிய உற்சாகத்தை தந்து நான் உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த வாராகி வந்து இருக்கும் போது உன்னை நேசித்தவரும் உன்னை நல்விதமாகத்தான் புரிந்து கொண்டு இருக்கின்றார். உனக்கான நல்ல செய்தியோடு அவர் வந்து இருக்கும் போது எக்காரணம் கொண்டும் நிராகரித்து விடாதே. நீ யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது என்ற மனக்குழப்பத்தில் இருந்து கொண்டு இருக்கும் வேளையில் உனக்கான ஒன்றை தெளிவுபடுத்த உன் நேசித்தவரோ வந்து கொண்டு இருக்கின்றார். என் தங்க பிள்ளையே, மண் குதிரை நம்பி ஆற்றில் இறங்கக்கூடாது என்பது போல உன் வாழ்க்கையின் பயணத்தில் பதற்றமில்லாமல் நீ செய்கின்ற காரியம்தான் நிலையான வெற்றியை தரும். அதனால் பதற்றத்தோடும் சிந்தனை செய்து கொண்டும் ஆழமான குழப்பத்தோடும் நீ எந்த ஒரு செயலையும் கையில் எடுத்து விடாதே. வருடங்கள் தான் மாறிக்கொண்டு இருக்கின்றது. ஆனால் நான் கொண்ட கனவுக்கும் லட்சியத்திற்கும் என்ன பலன் கிடைத்து கொண்டு இருக்கின்றது என்று தெரியாமலே நீ மாறி மாறி நீ நேசித்தவரை பற்றி மனம் குழம்புகிறாய். மனம் குழம்பாதே. நீ அவரை பற்றி எந்த விதமாக நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? நல்லதாக நல்விதமாக நினைத்து கொண்டு இருக்கும் போது அவரும் உன்னை பற்றி நல்லதாகவும் நன்மையான காரியத்தோடும் தான் அங்கு நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். தகுதியான உறவைத்தான் நான் உன்னிடத்தில் அனுமதிப்பேன் என்று தெரியாதா? அப்படிப்பட்ட உறவை உன்னிடத்தில் அனுமதிக்க நான் வந்து இருக்கும் போது கண்டும் காணாமலும் சென்று விடாதே. உன்னை தைரியமாக வழிநடத்த உன் முடிவாகவே நானே வந்து உன்னை வெற்றி மேல் வெற்றி பெறும் யோகத்தை தருவதற்கு வந்திருக்கும் போது நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, உனக்கான பயணத்தில் இனி நீதான் வெற்றி பெறப் போகிறாய் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்ல உன் தாய் நான் வந்து இருக்கும் போது கவலைகளை நினைத்து நீ வருந்தாதே. மாறாத துயரம் கொண்டு இருக்கும் என் தங்கமே, வீணாக உன் கண்ணீரை நீ விரயமாக்கி கொண்டு இருக்காதே. கண்களில் வலியும் கண்ணீரோடு நீ காத்து கொண்டு இருக்கின்றாய். அந்த விஷயத்தில் எப்பொழுது எனக்கு விடை கிடைக்கப் போகிறது என்று தெரியாமல் உன் விழியில் இருந்து வரும் கண்ணீர் துளி விழிமதப்பற்றதால் இருந்து கொண்டு இருப்பதனால் தோல்விகள் தொடர்கதையாக மாறிவிடுமோ என்று எண்ணாதே. வெற்றி பாதைக்கு உன்னை அழைத்துச் செல்ல நீ வணங்கும் இந்த வாராகி உன்னை தேடி வந்து இருக்கும் போது காலம் செல்ல செல்ல என்னுடைய
அருளால் உன் கவலைகள் மாறப் போகிறது. துயரம் தூசி போல் பறந்தோட போகிறது. நீ எந்த ஒரு நிலைக்காக என் பிள்ளைகள் காத்து கொண்டு இருந்தார்களோ அந்த நிலையை உனக்குள் உருவாக்கி உனக்கான பாதையை தெளிவாக்கி கொண்டு இருக்கின்றேன். அடிமேல் அடிமட்டும் தான் விழுந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ நினைக்க வேண்டாம். அடிமேல் அடி விழுந்தாலும், வாழ்க்கை வாடி வதங்கி கொண்டிருந்தாலும், அலையில் மிதந்து கொண்டு இருந்தாலும், இந்த தாயின் அருளால் நீ வெற்றி வாகி சூடிக்கொள்ளும் நேரத்தை நெருங்கி விட்டாய். உன் துன்பங்களையும் துயரங்களையும் இந்த வாராகி கண்பட்டு கரையத்தான் போகிறது. கலங்காதே. வெற்றியின் பக்கம் நீ இருக்கும்போது, அந்த உன் பக்கம் உன் நேசித்தவர் இருக்கும்போது, உனக்கான பாதையை தெளிவுபடுத்தி உன் வாழ்க்கையை மறுசீரமைக்க இந்த தாயானவள் நான் வந்தே விட்டேன். நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, நீ எதை எதிர்த்து நின்று போராடுகிறாயோ அந்த போராட்டத்திற்கான நிலைமையை நான் உனக்கு செயல்படுத்தத்தான் போகிறேன். எதை எப்படி செய்தால் உன் வாழ்க்கையில் நலம் பெறும் வளம் பெறும் என்று நீ நேசித்தவரின் மூலம் நான் உனக்கான பாதையை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். இனியும் மனம் தளராதே. நீ நம்பிக்கையோடு அங்கு செயல்பட்டு கொண்டு இரு. நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, இந்த தாய் இருக்கும்போது உன் மனம் தளர்ந்து கொண்டு இருந்தால் எப்படி தங்கமே உனக்கான பாதையில் உனக்கு வெற்றி கிடைக்கும்? நீ நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்று என்று உன் உள்ளுணர்வு ஏதும் கலக்கம் கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் என் மீதும் என் வார்த்தைகளின் மீதும் எப்பொழுதுமே என் பிள்ளைகள் மாறா நம்பிக்கை கொண்டு இருக்கின்றார்கள். வாழ்வின் பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து மனம் நிம்மதி அடையவே வழியில்லையோ என்று எண்ணி விடாதே. அந்த விஷயத்தை எல்லாம் தாண்டி உன் கவனம் ஒருமித்ததாக சொல்வது, காலத்தில் எது சிறந்ததோ அதைத்தான் இந்த தாய் வாராகி உனக்கு தர வந்து இருக்கின்றேன் என்று மனம் கலக்கம் இல்லாமல் இருப்பதற்கு என்ன வழியோ அதை மட்டும் செய்து கொண்டு இரு. உன் வழியை நடத்துவதற்குத்தானே உன்னை நேசித்தவர்கள் மூலம் நான் வழி கொடுக்க வந்து இருக்கின்றேன். இனி மாற்றங்களை தேடி அலையும் என் பிள்ளைகளுக்கான வாய்ப்பை வரமாக மட்டுமல்ல, சந்தோஷத்தின் நிலையை உணர்த்துவதற்கு நான் வந்து இருக்கின்றேன். உன் மனம் எப்பொழுதும் அங்கு இந்த ஆசை நிறைவேறுமா அந்த ஆசை நிறைவேறுமா என்று நிறைவேறாத ஆசை போல் அங்கு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் அத்தனை நிலையிலும் தாண்டி என் பிள்ளைகளுக்கு எது நிறைவேறாது என்று நினைத்தார்களோ அதை இந்த கணநொடி பொழுது நிறைவேற்றி உன் மனதிற்குள் வைத்த முடியாத காரியம் எதுவும் கிடையாது என்று உனக்கு உணர்த்தத்தான் வந்து இருக்கின்றேன். மனம் என்பது எதையும் நடத்தி காட்டும். அதை அத்தனையும் சிருஷ்டிக்க இந்த வாராகி தாய் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக தயக்கம் கொள்கிறாய்? நீ தயங்கினால் முடியுமா என் தங்கமே என்று சற்று யோசித்து பார். தைரியமாகத்தானே நீ இருந்து கொண்டு இருக்கின்றாய். தைரியம்தானே ஜெயம். நான் உனக்கு துணை இருப்பேன் என்று உன் மனதிற்குள் நீ வணங்கும் இந்த வாராகி நிலையாக வைத்து கொண்டு உன் வேலைகளை செய்ய தொடங்கு. நிச்சயம் நீ நேசித்தவரும் நீ அங்கு உனக்கான பாதையில் தெளிவு கொள்ளும் இந்த தருணமும் துணை கொண்டு இருக்கும்போது வெற்றி உன் பக்கம்தான் வந்து சேரப்போகிறது. நம்பிக்கையோடு வழிவந்து கொண்டிருக்கும் என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற ஆசையின் கனவுகளின் நிறைவேற்ற இந்த வாராகி நான் வந்து இருக்கும் போது நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, நான் உனக்கு துணையாகவும் நிலையாகவும் இருந்து கொண்டு உன் பயணத்தை ஆரம்பித்து வைத்து விட்டேன். நீ நம்பிக்கையோடு செயல்படுகின்ற எல்லா நேரத்திலும் உனக்கு உன் கூட உன் தாய் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளத்தான் போகிறாள். என்று நீ கரம் பற்றினாயோ, என்று என்னை தேடி வந்தாயோ, அன்று முதலே உனக்கான வாழ்க்கையில் ஒவ்வொரு அடி உயர்வதை நீ கண்கூடாக பார்த்து கொண்டு தானே இருக்கின்றாய். எல்லா நிலையிலும் இப்படியே தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று எண்ணி விடாதே. நீ அடுத்தடுத்த நிலைக்கு செல்வதற்கு இங்கு தயாராகிவிட்டாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உனக்கான உண்மை நிலவரத்தை உனக்கு வெற்றியோடு நான் தருவதற்கு உன் தாய் வராகி இருக்கும் போது மனம் என்னும் விஷயத்தில் நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. நீ நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் நான் நடத்தி தர காத்திருக்கும் போது நீ எதற்காக தங்கமே மனம் பதற்றமும் கலக்கமும் அடைந்து கொண்டு இருக்கின்றாய்? உன் சந்தோஷத்தின் வழியில் கண் விழித்து
நமக்காக இதுவெல்லாம் நடக்குமா என்று ஒரு காரியத்தை மனதோடு வைத்து கொண்டு இருக்கின்றாய். அந்த காரியத்தை நடத்தித்தர உன் தாய் வராகி நான் இருந்து கொண்டு இருக்கும்போது இனி மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்க வேண்டிய காலகட்டம் வந்து விட்டது. நடப்பதை பொறுத்திருந்து பார். நீ நம்பிக்கையோடு செயல்படு. உன்னுடைய பயணம் முழுமை பெறும் தருணத்திற்கு வந்து விட்டது. இறுதியில் வெற்றி கிரீடம்தான் உன் தலையை அலங்கரிக்கப் போகிறது. யாரெல்லாம் உன்னை வீழ்த்த போகிறேன் என்று சொன்னார்களோ அவர்கள் மத்தியிலே நீ கொடி கட்டி பறக்கும் தருணம் வந்து விட்டது. ஏற்றத்தை பார்க்க போகிறாய் என் தங்கமே. நம்பிக்கையோடு என்னை வழிபடு. வெற்றி நிச்சயம். ஓம் வராகி தாயே போற்றி.